ஹாய் கைஸ், இது நம்ம வெல்கம் பேக் டு மை சேனல். இது நம்ம நாகோ விலாக்ஸோட 5th வீடியோ. இன்னைக்கு என்னன்னு பாத்தீங்கன்னா, நம்ம கோட் படத்துக்கு தான் போறோம். ஆல்ரெடி டைம் மணி 10 ஆச்சு. 10:00 அங்க தியேட்டர்ல இருக்கணும். படம் ஆரம்பிச்சுல தளபதி போயிடுவாரு. வாங்க கைஸ் போவோம். गाइस இது கொஞ்சம் சீரியஸான நம்மளுடைய ஆப்போசிட் டீம் யாருன்னு இனிமே தான் தெரிய போகுது. டைம் ஆச்சுடா, கொஞ்சம் வாங்க 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 வாங்க. எல்லாத்தையும் ஒழுங்கா பதிக்கீங்க டம்னே. எல்லாத்தையும் டம்னு பதிக்கீங்கலே. என்ன கவனமா மை வெள்ள நிக்க. ஐயோ எனக்கு தெரியல. லூஸ்ரா, லூஸ் இல்லனே. தெரியுதுடா ஒண்ணு வைக்கிறேன். தலைவா பாத்து போ தலைவா. பாய். வாங்க நண்பர்களே, எல்லாரும் ஒண்ணா போலாம். முயற்சி திருவினையாக்கும், முயன்றால் சாதிக்க முடியும். என்ன ஓட்டிக்கு வந்து தம்பி, இந்த படத்தை பத்தி நீங்க இங்க என்ன சொல்லுவீங்க? நம்ம ஸ்நாக்ஸ் உள்ள எடுத்துட்டு வந்துட்டோம். மக்களே, எப்படி இப்போ நம்ம மிஷன் சக்ஸஸ் ஆகிடுச்சு. படத்துக்கு வந்துட்டோம். பார்த்தீங்கன்னா ஸ்க்ரீனில் வேற படம் ஓடிட்டு இருக்கு. நம்ம தலைவர் படம் கொஞ்ச நேரத்தில் ஆரம்பிச்சிடும். கண்ணடி கூட நல்லா இருக்கா. அலையாது அலையாது குடி மக்கதா நம் கூட்டணி பாட்டி விட்டுதா போமாட்டணி சத்தம் பத்தாது விசில் போடு குத்தம் பார்க்காம விசில் போடு ரத்தம் பத்தட்டும் விசில் போடு அந்த வானோட்டே இந்த பூமி மாயாதே உள்ள வர
பாரு கத்தி கத்தி எனக்கு தொண்டே கட்டி போயிட்டு. மணி எத்தனடா? மணியா 2 மணி 2 மேல ஆயிட்டு. அம்பேஷ் மணி எத்தனை? தெரியுமா? மணி மணி எத்தனடா? கீழ அடிச்சு படம் சமட்டிஸ்ட். அதுல என்ன உனக்கு என்னடா பிடிச்சிருந்துச்சு அதுல படத்துல? படையவே பிடிச்சிருந்துச்சு. என்ன பிடிச்சிருந்துச்சு அதுல சொல்லு. என்னம்மா நீ என்ன வேணுமா? தலை வந்ததுதான் தலை பெரிய விஷயம். ஆனா இப்படி ட்விஸ்ட் இருக்குன்னு நான் சத்தியமா இது பார்க்கல. உனக்கு என்ன பிடிச்சிருந்துச்சு? திரிஷாவா பிடிச்சிருந்தாங்க. பார்த்தேன்டானா சொல்லு என்ன பிடிச்சிருந்துச்சுல? என்ன நல்லா இருந்துச்சு? என்ன பிடிச்சிருந்துச்சு? நீ தானே சீன் விட்டுருந்த. சொல்லு என்ன பிடிச்சிருந்துச்சு? இளைய தளபதி பிடிச்சிருந்துச்சு. இளைய தளபதி சைக்கோ கேரக்டரா தானே உனக்கு பிடிக்கும். அவனுக்கு அவனுக்குதான். எனக்கு என்ன பிடிச்சிருந்துச்சு? எனக்கு என்ன பிடிச்சிருந்துச்சு தெரியுமா? எனக்கு வந்து கேப்டன் வந்து தான் பிடிச்சிருந்துச்சு. கேப்டன் வந்தானே இன்னும் நான் சத்தியமா சந்தோஷமா இருக்கும். கேப்டன் தான் ஒரிஜினல் கேப்டன். அவர் இன்னும் உயிரோட இருந்தா நல்லா இருக்கும். சொல்றேன். என்ன விஷயம்னு கேட்டீங்கன்னா, எனக்கு படம் வந்து அவ்வளவு இன்ட்ரெஸ்ட் இல்ல. ஏன்னு தெரியுமா? தியேட்டர் பிரிண்ட் முன்னாடி ஏத்திட்டு வந்து கதையெல்லாம் ஃப்ரெண்டு சொல்லிட்டாங்க. அதனால என்னத்துக்குடா கேட்ட? நீ எதுக்கு புடிச்சு சொல்லி சாவடிக்கிறானோ? அப்போ இங்க பாரு கத்தி கத்தி தொண்டையை கத்தி டான்ஸ் எல்லாம் சுவிட்ச் ஆஃப். மோசல்ல எடுத்தியாடா? அதுக்கு ஆடுறீங்க விட்டு அடிக்குது பாட்டு. ஆமாண்டா. ஆனா கடைசியா கொஞ்சம் லேட்டா ஏறிச்சா இல்ல குத்து. கொஞ்சம் லேட்டா ஏறிச்சா இல்ல குத்து. எங்க லாஸ்டா குத்து குத்துனா அது மாமா ஒரு குத்து குத்துனா. மாமா குத்தா யாங்கடா இங்க பாரு. நம்மள கேனா பையனஜி திட்டுவாங்க கண்ணாமண்ணு. அங்க பாரு எவ்வளவு கூட்டம். இங்க பாரு கூட்டத்தை பாரு. வேளாங்கண்ணி திருவிழா கூட்டத்தை பாருங்க இங்க காட்டுறாங்க. வேளாங்கண்ணி திருவிழான்னு நாளை விட முடியுதா? ஆமா நாளைக்கு விட முடியுது. இன்னைக்கு 6ஆம் தேதி 8ஆம் தேதி விட முடியுது திருவிழா. அவ்வளவுதான். மத்தபடி வேளாங்கண்ணி பழைய மாடலுக்கு போயிடும். என்ன பண்றது சொல்லு. ஏதாவது பண்றா பேசுறா அவ்வளவுதான். படத்துக்கு போயாச்சு. ஆனா இந்த மாதிரி ட்விஸ்ட் இருக்குன்னு நான் எதிர்பார்க்கவே இல்லை. வீட்டுக்கு போயிட்டு இருக்கோம். இடையில நிறைய அதுதான்டா சன் பிக்சர்ஸ் வாங்கினாதான் கரெக்டா இருந்திருக்குமே. இது பாத்தீங்கன்னா அது கமெண்ட் நாங்களே கொஞ்சம் நிறைய ப்ராப்ளம்ஸ் தேடி வச்சிருக்கோம். ஆனாலும் படம் ட்விஸ்ட் மேல ட்விஸ்ட் ஒன்னும் சொல்ல முடியாது. தொண்டை கட்டி போயிட்டுங்க. கத்தி கத்தி தொண்டை கட்டி போயிட்டு. லியோக்கு முன்னாடி பீஸ்ட் வாரிசு. லியோக்கு முன்னாடி வாரிசு. லியோக்கு முன்னாடி நான் சின்ன பிள்ளைய வரப்ப இது எப்படி தெரியுமா இருக்கும்? இரு நான் சின்ன பிள்ளைல கேள்றா. ஆமாண்டா அதான் கதையெல்லாம் சொல்லாத. படம் பயங்கரமா இருக்கு. ஆல்வி ஞாபகம் இருக்கா? பாக்கலாம். நம்ம சின்ன பிள்ளையா இருக்கிறப்ப அந்த படியில குடும்பத்தோட பாக்கலாம். எந்த பேட் மேல சூப்பரா இருக்கு, தரமா இருக்கு. செம்ம ட்விஸ்ட். இந்த நீங்க எதிர்பார்க்காத இந்த கனவுல கூட நினைச்சு பார்க்காத ட்விஸ்ட் இந்த படத்துல இருக்கு. அப்படிதான் திடீர்னு ஒரு ட்விஸ்ட். கேப்டன் வந்தாரு பாருங்க மாசம். ஆனா வெங்கட் பிரபு இந்த அளவுக்கு யோசிச்சு எடுத்திருப்பாரான்னு டவுட் தான். ஆனா பயங்கரமா சூப்பரா எடுத்திருக்காரு. எடிட்டிங்ல பயங்கரமா இருக்கு. தி கிரேட்டஸ்ட் ஆஃப் ஆல் டைம். அத டைட்டில கடைசியா சொன்னாங்க பாருங்க அந்த அனௌன்ஸ்மெண்ட்ல. வேற லெவல். ஆமாண்டா வேளாங்கண்ணி. அதுக்கப்புறம் நான் போற வழியில ஏதாவது பேய் வரும் புடிச்சு தூங்கிட்டு போக வேண்டியதான். நீங்க நினைக்கலாம் ஏதோ கோமாளி மாதிரி ஏதோ என்னவோ பண்ணிட்டு இருக்கானம்மா அப்படின்னு, ஜோக்கர் மாதிரி அப்படின்னு. உண்மையிலே ஜோக்கர் தான். நான் மட்டும் ஜோக்கர் இல்ல, என் தலைவர் நிக்கில் அவர்களும் ஜோக்கர் தான். அவ்வளவுதான். நம்ம வீடியோ முடிஞ்சு. தொடர்ந்து இணைந்திருங்க. இது நம்ம நாகவிலாஸ். உங்களிடம் எந்த விட பெரியது உங்கள் எஸ்கே சந்தோஷ்.